நம்ம வீட்டுக்கு கரண்ட் வர்றதுக்கு ஒருத்தங்க தங்களுடைய உயிரையே பணயம் வைக்கணும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த டவர் மேல ஏறினா வருஷத்துக்கு 32 லட்சம் ரூபாய் சம்பளம் தருவாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஹாய் கைஸ், வெல்கம் டு காமன் மேன். இந்த வீடியோல நாம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தான சில வேலைகளுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போறோம். இது த டெட்லியஸ்ட் ஜாப்ஸ் இன் த வேர்ல்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம காமன் மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாம வீடியோக்குள்ள போவோம். லைஃப் கார்ட்ஸ் கடற்கரைகள்ல நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. லைஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கடல்ல யாராவது மூழ்குனாங்கன்னா அவங்கள காப்பாத்துற பணியில ஈடுபடுறவங்க. கடல்ல மூழ்கிறது அப்படின்னு சொன்னா கடல்ல மூழ்கிட்டு இருக்காங்கன்னா நீச்சல் அடிச்சு போய் அவங்கள காப்பாத்துறது, அண்ட் காப்பாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள தண்ணி எல்லாம் பூந்திருக்கும்ல, அந்த தண்ணியை வெளியெடுத்து அவங்களுக்கு சிபிஆர் பண்ணி காப்பாத்துறதுன்னு சொல்லிட்டு பல ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடுறவங்க தான் இந்த லைஃப் கார்ட்ஸ். ஒருத்தவங்களை காப்பாற்ற போறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, நீர்ல மூழ்கிட்டு இருக்கிறவங்கள நீங்க காப்பாற்ற போனீங்கன்னா அவங்க உங்களையும் சேர்த்து தண்ணிக்குள்ள இழுத்துருவாங்க. சோ நீங்க காப்பாத்த போகும்போது உங்க உயிரையும் காப்பாத்திக்கணும், அவங்க உயிரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு செயல்படணும். இதனாலேயே இந்த லைஃப் கார்ட்ஸ் பணியானது ரொம்பவே ஆபத்தான பணியாக கருதப்படுது, ரொம்ப மதிப்புமிக்க பணியாகவும் கருதப்படுது. கிளிஃப் டைவிங் அப்படிங்கிறது ஒரு வேலைன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் சொல்லலாம். டைவிங் ஸ்போர்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒலிம்பிக்ல எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க. நீச்சல் குளத்துல டைவ் அடிச்சு குதிப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு அழகா டைவ் அடிச்சு குதிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் போட்டு வின்னரை செலக்ட் பண்ணுவாங்க. அதே ஸ்போர்ட்ஸ் தான் என்ன இங்க கடினமான மலைப்பகுதிகள் மேல நின்று கடினமான ஆற்று பகுதிகளையும் கடல் பகுதிகளையும் குதிக்கிற மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸா இது இருக்கும். இது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, அந்த மலைகளின் உயரமானது ரொம்பவே உயரமா இருக்கும். அதையும் தாண்டி கீழே நீங்க குதிக்கும் போது கீழே கல் இருக்கா இல்ல மண் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் பார்த்து குதிச்சுக்கணும். சோ உங்க உயிரையே பணயம் வச்சு நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறதால இது ரொம்பவே ஆபத்தான ஸ்போர்ட்ஸ்ல ஒன்னா கருதப்படுது. மவுண்டன் ரூட் டிரைவர்ஸ், சாதாரண சாலைகள்லயே காரு, ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அதெல்லாமே கடினமான வாகனங்கள். அந்த கடினமான வாகனங்களை கடினமான சாலைகள்ல ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் மலைப்பகுதிகளில் ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம். ஏன்னா மலைப்பகுதிகளில் எந்தவித பேரிகார்டும் இருக்காது, லைட்டா ஸ்லிப் ஆனா கூட கீழே விழுந்துருவீங்க. அந்த மாதிரி இடத்துல மிகப்பெரிய வாகனங்களை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிட்டு போறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அந்த வேலையை பண்றவங்க தான் மவுண்டன் ரூட் டிரைவர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க பெரும்பாலும் மவுண்டன் பகுதிகளில் கார், பஸ் அண்ட் டிராக்டர்ஸ் இதையெல்லாம் ஓட்டுறவங்க. இவங்க தன்னுடைய உயிரையும் பாதுகாத்துக்கிட்டு அவங்க கூட பயணிக்கிற பயணிகளோட உயிரையும் பாதுகாக்கிறதாலேயே இவங்களுடைய வேலையானது ரொம்ப ஆபத்தான வேலையாகவும் மதிக்கப்படக்கூடிய வேலைகள் ஒன்றாகவும் கருதப்படுது. லைன்மேன், உங்களை சுத்தி பாருங்க, கண்டிப்பா மின்சாரத்தால் செயல்படக்கூடிய ஏதாவது ஒரு பொருளாவது இருக்கும். ஃபேனோ, ஏசியோ, ஃப்ரிட்ஜோ, ஏன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போன் கூட மின்சாரத்தால் இயங்கக்கூடியது தான். இந்த மின்சாரம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஒருத்தவங்க தங்களுடைய உயிரையே பணயம் வைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வெளியே கரண்ட் கம்பிகள்லாம் இருக்குல்ல, அந்த கரண்ட் கம்பிகள்ல 1.21 கிகாவாட் அளவுக்கு மின்சாரங்களானது பாஞ்சுக்கிட்டு இருக்கும். டக்குனு கரண்ட் போயிடுச்சுன்னா கரண்ட் எப்படா சரி பண்ணுவாங்கன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு அதிகமான மின்சாரம் பாயக்கூடிய கம்பிகள்ல நின்று ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க சாதாரணமா அந்த கரண்ட் கம்பிகள் மேல ஏறதே ஆபத்து தான். அதையும் தாண்டி இவ்வளவு அதிக மின்சாரம் பாயக்கூடிய கரண்ட் கம்பிகள்ல அவங்க தெரியாம கை வச்சாலோ இல்ல தெரியாம கரண்ட் வந்துட்டாலோ அவங்க உயிர் உடனே போயிடும். இதனாலேயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான வேலையில் ஒன்றா கருதப்படுது. ஆனா இது ஆபத்துன்னே தெரியாம அந்த மாதிரி கரண்ட்ல வேலை செய்யறவங்கள நம்ம நிறைய பேர் திட்டி இருக்கோம். அதை நம்ம எல்லாருமே மாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிறோம். விண்ட் டர்பைன் டெக்னீஷியன்ஸ், காற்றாலைகளை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த காற்றாலைகள் தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்கும், கிட்ட போய் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. அந்த காற்றாலைகள்ல ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அதை சரி பண்ணக்கூடியவங்கள தான் விண்ட் டர்பைன் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த காற்றாலைகள் ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா அந்த காற்றாலைகளுக்கு மேல ஏறி போயோ இல்ல அந்த காற்றாலைகளுக்குள்ள போயோ அவங்க அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி பண்ணணும். எதற்காக இது இந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அந்த காற்றாலைகள் மேல ஏறும்போது அதிகமா காத்தானது அடிக்கும் இல்ல, அப்படி காத்தடிக்கும் போது காற்றாலைகள்ல நிறைய காத்த உரியும். அந்த காத்தால இவங்க கீழே விழக்கூடிய அபாயமும் நிறையவே இருக்கு. அது மட்டும் கிடையாது, அது ஒன்றும் ஃபேன் கிடையாது நம்ம ஆஃப் பண்ணிட்டு மேலே ஏறதுக்கு. தெரியாதனமா இவங்க சரி பண்ணிட்டு இருக்கும்போது தப்பி தவறி அது சுத்த ஆரம்பிச்சுச்சுன்னா இவங்க உயிர் இவங்க கையிலேயே இல்லை. இதனாலேயே இந்த விண்ட் டர்பைன் டெக்னீஷியன்ஸ் வேலை ஒரு சிலரால் மட்டுமே செய்யப்படக்கூடிய ஆபத்தான வேலையில ஒன்றா கருதப்படுது. ஸ்மோக் ஜம்பர்ஸ், தீயணைப்பு
தீயணைப்பு வீரர்கள் வேலை அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே ஆபத்தான வேலை. அந்த வேலையிலும் ஆபத்தான இன்னொரு வேலை இருக்கு, அதுதான் ஸ்மோக் ஜம்பர். சாதாரண இடங்கள்ல தீ பிடிக்கும் போது தீயணைப்பு வீரர்கள் வருவாங்க. அதே காட்டு பகுதிகளில் காட்டு தீ பிடிக்கும் இல்லையா, அந்த காட்டு தீ பிடிக்கும் போது அதை அணைக்கிற பணியில ஈடுபடுறவங்கள தான் ஸ்மோக் ஜம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காட்டு தீ அப்படிங்கிற போது அது சாதாரண தீ மாதிரி வெளியிருந்து அணைக்க முடியாது, தீக்கு நடுவுல போய் தான் அணைக்க முடியும். அதனால இந்த ஸ்மோக் ஜம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டர் மூலியமா அந்த தீக்கு மேல போய் ஸ்கை டைவிங் மூலமா தீக்கு நடுவுல குதிச்சு அந்த தீயை கட்டுப்படுத்துவாங்க. கேட்கவே எவ்வளவு அபாயகரமான ஒண்ணா இருக்கு. ஏன்னா குதிக்கும் போது இவங்க விழுந்து சாகலாம், இல்ல தீயை கட்டுப்படுத்தும் போது அந்த தீயில சிக்கி இவங்க சாகலாம். இப்படி இறப்பு நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த பணியில ஈடுபடுறதாலேயே ஸ்மோக் ஜம்பர்ஸ் ரொம்பவே மதிக்கப்படக்கூடியவங்க. அண்ட் இந்த வேலை ரொம்ப 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 ஆபத்தான வேலைகள்ல ஒண்ணு. எலக்ட்ரீஷியன் ஆல்பர்னேட் ஒரு வேலை இருக்குங்க. அந்த வேலைக்கு வருஷத்துக்கு 2 நாள் தான் வேலை. அந்த 2 நாள் வேலைக்குமே உங்களுக்கு 32 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னா வேலைக்கு போவீங்களா மாட்டீங்களா? ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த 20,000 அடி உயரம் கொண்ட டவர், இந்த டவர் மேல நீங்க குறைந்தபட்ச சேஃப்டி உபகரணத்தோட ஏறி போய் ஒரு பல்பை மாட்டிட்டு வரணும், அவ்வளவுதான் வேலை. 2000 இருந்து 20,000 அடி கொண்ட டவர் மேல இந்த மாதிரி ஏறி போய் பல்பை மாற்ற பணியானது இருக்குது. இது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, 2000 அடிக்கு உயரம் மேல நீங்க நின்னுட்டு கீழே பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயம் வரும், கண்டிப்பா கீழே விழுந்துருவீங்க. இல்ல காத்து வேகமா அடிக்கும், உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த காத்துல சிக்கியும் நீங்க கீழே விழக்கூடும். இப்படி விழுந்தா கண்டிப்பா அந்த சம்பளம் உங்களுக்கு வராது, உங்க வீட்டுக்கு தான் போகும். இப்படியாக கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற வேலை தான் இந்த வேலை. இதனாலேயே இந்த வேலையானது நம்ம லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. ஸ்கை ஸ்கிராப்பர், விண்டோ வாஷர். நம்ம வீட்ல எல்லாம் கார் வச்சிருப்போம், அந்த கார்ல தூசிகள் படிகிறப்ப நம்ம கடுப்பா இருக்கு. அதே சமயம் வெளிநாடுகளிலும் சரி நம்ம நாட்டிலும் சரி கண்ணாடியாலான கட்டிடங்கள் நிறையவே இருக்கும். அந்த கண்ணாடிகள் எப்பவுமே பளபளப்பா இருக்கு, அது எப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் விண்டோ வாஷர்ஸ் தாங்க. இந்த விண்டோ வாஷர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, குறைந்தபட்ச சேஃப்டி கொண்ட கயிறை கட்டிக்கிட்டு அந்த விண்டோஸை மேல ஏறி போய் கிளீன் பண்ணுவாங்க. இது ஏன் ஆபத்துன்னு சொல்லப்படுதுன்னா, புர்ஜ் கலிஃபாவுடைய உயரம் 2700 அடி. அந்த 2700 அடிக்கு ஒருத்தங்க கயிறு கட்டிட்டு போய் அவங்க குறைந்தபட்ச சேஃப்டி உபகரணத்தோட, நம்ம முன்னாடியே பார்த்தோம் உயரம் அதிகரிக்க அதிகரிக்க காற்றோட வேகமும் அதிகரிக்கும் சொல்லிட்டு, அந்த அளவுக்கு அதிக காத்து அடிக்கும் போது இந்த விண்டோ வாஷர்ஸ் ஒரு விண்டோவை கிளீன் பண்ணிட்டு அங்கிருந்து இன்னொரு பக்கம் டார்சான் மாதிரி தாவி போய் இன்னொரு விண்டோவையும் கிளீன் பண்ணுவாங்க. இப்படி தாவும் போதோ இல்ல கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதோ அவங்க கண்டிப்பா கீழே விழக்கூடிய அபாயமானது நிறையவே இருக்கு. இதனாலே இந்த விண்டோ வாஷர்ஸ் பணியானது குறிப்பிட்ட ஒரு சிலரால் மட்டுமே செய்யக்கூடிய பணியாகவும் பயம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய பணியாகவும் கருதப்படுது. டாக்டர் எவரெஸ்ட். எவரெஸ்ட் சிகரத்தை இன்னைக்கு ஒருத்தங்க ஏறி இருக்காங்க, எவரெஸ்ட் சிகரத்து மேல இவங்க ஏறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸஸ் நீங்க பாப்பீங்க. இந்த நியூஸ்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைமுக ஹீரோஸ் தான் ஷெர்பாஸ். எவரெஸ்ட் சிகரத்தை ஏறணும்னு நினைக்கிறவங்க தனியா போய் எல்லாம் ஏறிட முடியாது, அவங்களுக்கு ஒரு கைடானவங்க வேணும் இல்ல. அப்படி எவரெஸ்ட் சிகரத்தை ஏறதுக்கு உதவக்கூடிய ஒரு கைடை தான் ஷெர்பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஷெர்பாஸ் எல்லா வகையான ட்ரைனிங்கும் பண்ணி எவரெஸ்ட் சிகரத்தை ஏறதுக்கான ஒரு கைடா செயல்படுவாங்க. இந்த ஷெர்பாஸ் மலைமுகடுகளை ஏறும்போது டூரிஸ்டுகளுக்கு எந்த இடத்துல கை வைக்கணும், எந்த இடத்துல கால் வைக்கணும், அந்த மாதிரியான இடங்களை உருவாக்கி கொடுத்து அவங்களை ஏற வைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, முக்கியமான இடங்கள்ல மிகப்பெரிய பள்ளங்கள் இருக்கும், அந்த பள்ளங்களை சாதாரண மனிதர்களால கடக்க முடியாது, ஒரு ஏணியை போட்டுதான் கடக்க முடியும். அந்த ஏணியை போட்டாலும் 2 பக்கமுமே கயிறு போட்டு கட்டணும் இல்லையா? அப்போ அந்த பக்கம் ஒருத்தவங்க போகணும் இல்ல, ஒரு ஏணியை போட்டு அந்த பக்கம் எந்தவித சேஃப்டி உபகரணமும் இல்லாம போய் அந்த பக்கம் சேஃப்டிக்காக கயிறை கட்டி விட்டு டூரிஸ்ட பாதுகாப்பா கடக்க வைக்கிற பணியில இந்த டாக்டர் எவரெஸ்ட் அப்படிங்கிறவங்க ஈடுபடுவாங்க. இதனாலேயே இவங்க லைட்டா மிஸ் ஆனாலும் பள்ளத்துக்குள்ள செத்துருவாங்க, இல்ல மேட்ல இருந்து விழுந்து செத்துருவாங்க. இவங்க கூட வர டூரிஸ்டுமே இறந்துருவாங்க. சரி, ஓகே மக்களே, அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். நாம பார்த்த இந்த ஜாப்ஸ்ல உங்களுக்கு எந்த வேலை பண்ண ஆசை இருக்கு, எந்த வேலை நீங்க கொடுத்தா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். டாடா, பை பை.